வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசுவாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, 33 தேவாதி தேவர்களுக்கு, 48,000 மகாமுனிவர்களுக்கு, 18 சித்தர்களுக்கு, பட்டினத்தார் திருவடிகளுக்கு, வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசுவாமிக்கு, சென்னை மாநகர், சென்னை பக்கமான சென்னை என் தொழிலில் நஷ்டம் இருக்கு, அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாரு? நான் நிதானமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அப்படி என்ன படபடப்பு? தொழிலையும் பிள்ளையும் பற்றி கேட்டு வந்தது யாருடா? வா, பொறுமை. தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாங்க. அடுத்து பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாடா தம்பி, முன்னாள் வந்து நெல். நீங்கள் வாங்க. அப்படி நினைக்காங்க. உங்களுக்கு பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சாச்சா சார்? உங்களுக்கு கால் வந்துட்டு வாங்க. பக்கத்தில் வரலாம். மனது இன்னும் அலைப்பாயுது, மனம் சீராகலை. காலில் வந்துட்டுவாங்க. மன குழப்பமோடு உள்ளவங்க இங்கே உட்காரவே கூடாது. இங்கே வந்துட்டாச்சுன்னா முதல்ல தெளிவாயிடணும். உண்மையா இல்லையா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பல்வேறு முயற்சிகள், பல்வேறு முடிவுகள் எடுத்து அதிகமான அலைச்சல்களை பெற்று சில பணங்களையும் செலவழித்தும் கூட உன் தொழிலில் முன்னேற்றம் நடக்கலை, பிஸ்னஸ் வெற்றியாகலை அப்படி என்பது உன்னுடைய கருத்து. இதில் ஏதேனும் ஒன்று நடந்தாலும் உன் கடனை தீர்த்து உன்னையை காப்பாற்றிடலாம். அதை நடத்திருந்தால் போதும்ல. கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தா அந்த தொழிலை நடத்தி தரேன், வெற்றியாக்கி தரேன். இன்னைக்கு நான் தொழிலை பற்றி மட்டும்தான் கூப்பிட்டுருக்கேன். அடுத்து பிள்ளையை பற்றி கேட்டதும், பையனா பொண்ணா? கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் பையன். உட்காரலாம். என்னப்பா வேணும் பையனுக்கு? பையனுடைய மனநிலைகளை கொஞ்சம் சரி பண்ணி தரணும். நீ வச்சிருக்க தொழிலில் நஷ்டமும், நீ ஒருத்தனே இருந்து படக்கூடிய கஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் உன் பிள்ளைக்கும் சரி பண்ணி உன் தொழிலையும் வெற்றியாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோடா ரேட்டு விழுது? நீ என்னையா தொழில் பார்க்குற? நான் கேட்குற கேள்விக்கு உனக்கும் தொடர்பு இருக்குல்ல? இரு, உன்னை கூப்பிட்றேன். பையனுக்கு ஆவணியில் கல்யாணம் நடந்துடும். சந்தோஷமாரு, எந்த குறையும் வராது. மகிழ்ச்சி. பாப்பா பில்டர்ஸ் கருப்பசாமிக்கு, நீங்கள் நான் கூப்பிடுறதை புரியாமல் நீங்கள் வாட்ட நின்றுட்டீங்கன்னா அடுத்து வேறு ஆளை கூப்பிடுவேன். நல்லா புரிஞ்சுக்கணும். பின்ன என் மேலே நான் வந்தேன், 4 தடவை வந்தேன், 5 தடவை வந்தேன், என்னை கூப்பிடணும் என்கிட்ட சொல்லக்கூடாது. கால் வந்துட்டு வரலாம். என்ன உண்மையா இல்லையா? உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த லாபகரமான நிலைகளில் இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு உன் தொழிலில் முடக்கம் நடந்து உன்னால் பீரிட்டு பார்க்கவும் முடியாமல், சில பேர்களால் சில தவறான வழிகளில் உன்னுடைய தொழிலை தடங்கல் பண்ணி வெற்றியடைய முடியாத துன்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ கடன்களும் மன உபாதையும் இருக்குது. இதை வெற்றியாக்கி தந்தால் போதும்ல. கால் வந்துட்டு வா. ஆஞ்சநேயா, நீ வாரிய? அப்படியா? ஆஞ்சநேயர் எங்கப்பா இருக்காரு? இந்தாடா, அவருடைய அனுக்கிரகத்தால் உன் தொழில் வெற்றி அடைகிறது. இந்த அப்படி 2 வீடு விற்கணும், ஒரு வீட்டை விற்று தரப்பா. கர்மதாமிக்கு
நான் வச்ச தொழிலில் சட்டப்படி இடைஞ்சல் வந்துச்சு, அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தது யார்? என்ன தொழிலில் சட்டப்படி இடைஞ்சல் வந்துச்சாங்களா? வேறு பிஸ்னஸா அல்லது கடையா? சட்டப்படி தொழிலில் இடைஞ்சல் வந்தது யாருக்கு? புரியவே இல்லையா? என்னப்போ புரியல? இந்த விரலுக்கு கை கால் வலிக்குடா, அதுக்கு என்ன மாத்திரை போட்டால் நல்லா இருக்கும்டா? இன்னும் வாங்க என்ன மாத்திரை போட்டால் சரி வரும் அந்த கை கால் வலிக்கு? டாக்டர் போய் பார்க்கணும். ஒன்றும் கேட்கக்கூடாது. நீ என்ன தொழில் நடத்துகிற? வாட்டர் வாஷ். வேற சட்டப்படி உங்களுக்கு என்ன இடைஞ்சல் வந்துச்சு? கால் வந்துட்டு வாங்க. கீதை சொன்ன கண்ணன். உட்காரலாம். பரிபூர்ணமான சுய அறிவால சுகரவே குணப்படுத்தக்கூடிய மன ஆற்றல் பெற்றவன் நீ. உண்மையா இல்லையா? அலோபதியின் மருந்தெல்லாம் தோற்கடிச்சிட்ட நீ. என்னடா பொய் சொல்லுதா? ஏதோ இப்போ உன்னுடைய தொழிலை ஓரளவு ரிலீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து முழிச்சு காட்டியிருக்கு. ஆனால் எந்த லாபமும் இல்லை. இனி அதிகமான ஜனவசியத்தையும் பணவசியத்தையும் உருவாக்கி உங்களை முன்னேற்றி காட்டணும். அடிஷனலாக இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அதுக்கு வழியும் வேணும், பணமும் வேணும். ரெண்டையும் உருவாக்கி இருந்தால் போதும். இல்லை கால் வந்துட்டுவாங்க. வாரேன். அடுத்த பாயிண்ட் என்ன தாத்தா உடனே கேட்கலன்னு சொல்கிறாங்க. சேட்டக்கார பையப்பாங்க, சேட்டக்கார பைய. உடையாடாங்க. என்னடா படிக்கிற நீ? 5th. உங்கள் அப்பா பேர் என்ன? உன் பேர் என்ன? விபூஷணன். எந்த திருநெல்வேலி? விபூஷணனுங்கிறது யாருடைய பேருடா? உன் பேருன்னு சொல்லுவேன். ஆனால் உண்மையிலே யாருடைய பேர்? ராவணனுடைய தம்பியின் பெயர். அந்த விபூஷணன் ஸ்ரீராமன் மீது பக்தி கொண்டு சகல புண்ணியங்களையும் பெற்றவன். உண்மையா இல்லையா? ராமாயணத்தில் படிச்சிருக்கியா? ஒரு காலத்தில் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியால் விபூஷணனுக்கு பட்டம் சூட்டி இலங்கை மாநகரத்தை ஆட்சி செய்ய கொடுத்தான் ஸ்ரீராமன். அப்பொழுது விபூஷணன் விசுவாசத்தோடு வணங்குவதற்காக ஸ்ரீ ரங்கநாத பெருமாளையே பரிசாக பெற்று சென்றான். யாரை கொண்டு போனார்? ரங்கநாத பெருமாளை. ரங்கநாதனை இலங்கைக்கு அனுப்பிவிடக்கூடாது என்பதற்காக விநாயகர் காவிரி நதியில் மூழ்கி ரங்கநாதனை எடுத்துகிட்டு போப்பா, அதுவே சரியானது என்று சொன்னார். உடனே ரங்கநாதனை காவிரி நதிக்கரையிலே இறக்கி வைத்து விபூஷணன் நீராடிவிட்டு ரங்கநாதனை எடுத்து பார்த்தான். முடியவில்லை. அப்பொழுது ஒரு அசரீரி, விபூஷணா, ரங்கநாதனை நீ எங்கிருந்து நினைத்தாலும் காட்சி தருவார். இந்த ஸ்தலமே அவருக்கு புண்ணிய ஸ்தலமாக விளங்கும் என்றான். அதுவே ஸ்ரீரங்கத்தின் பிறப்பிடமாகும். புரிகிறதா? அதனால் அப்படிப்பட்ட மகன் இவன். வருங்காலத்தில் புரியுதா என்ன சொல்ல போகிறோம் தெரியுமா உனக்கு? எதிர்காலத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஐபிஎஸ்ஸாக படித்து வருவான் அவன். காலம்னு சொல்லலாம். எந்த ஸ்கூல்? இப்போ நான் பேசுனது என்னது? என்ன பே உள்ள புரியாமல் பேய்த்தலை. இதை இப்படி வெற்றி உண்டு. ஓடியா ஆனந்தமடைவாய். வா பக்கத்தில். நல்லா இருடா. நான் உனக்கு மட்டுமா இந்த உலகத்தில் பிறந்திருக்கேன்? எல்லாரும் கதை காக்கிய சரியாயிரும். போயிட்டு வா. கர்மசாமிக்கு இந்தாப்பா நீ செஞ்ச புண்ணியம். உன் மக்களெல்லாம் நல்லா இருக்காங்கப்பா. நல்லா இருடா மகனே, ஆனந்தமாயிரு. சென்னை மாநகர் தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? பொம்பளை பிள்ளையை பற்றி யாரும் கேட்டு வந்திருக்கீங்களா? மகனை பற்றி. வாப்பா. என்னடா மகன்? என்ன யாரெல்லாம் வந்திய? இல்லை அந்த அம்மாயும் அங்கேயே நிற்கிது. காலில் விட்டு வாங்க. ஆயிரங்கண் போதாது மகனுக்கு என்ன பண்ணணும்? சொன்னா வருத்தப்படுவீங்களா? ஆயிரங்கண் போதாது வண்ணக்கிளியே. லேசாக ஒருத்தன் பார்த்தா போதும், உடனே பொண்டாட்டியை இவன் சந்தேகப்படுவான். லேசாக சிரித்தா போதும், உடனே பொண்டாட்டியை டென்ஷன் பண்ணுவான். புரியுதா? இந்த நிலைகளில்
அவள் வந்து இவங்க கூட இருக்கவா வேண்டாமாங்கிற உள்மனத்துக்குள்ளே குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கா. இப்போ 2 பேரும் பிரிஞ்சு கூட போகக்கூடிய சிலாக்கியமான கிரகமும் நிலைமையும் நடந்துக்கிட்டு இருக்கு. உன் மகன்தான் அட்ஜஸ்ட் பண்ணணுமே தவிர அந்த பிள்ளை எந்த குற்றமும் செய்யாதவா. அப்போ உன் மகனை நான் செவுட்டில் 2 அடி அடிக்கலாமா அடிக்கக்கூடாதா? கால் வந்துட்டு கர்மசாமிக்கு வரலாம். மகனே மனம் இறங்குவாய். கிளைக்கு கிளை தாவுகின்ற மனம் போல் விடிய காலம் சாந்தமாக பேசுதான், மத்தியானம் கோபமாக பேசுதான், சாயங்காலம் சண்டை போடுதான், ராத்திரி போல் கிறுக்கு பேய கணக்கை எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு புலம்பு தான். உண்மையா? அவன் மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு வந்தேன், குடும்பத்தை ஒற்றுமையாக்குதேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் எல்லாத்தையும் சரி பண்ணி தருவேன். சரியா? போயிட்டாங்க. அடுத்து பேசுவோம், அடுத்த உத்தரவில் பேசுவோம். இப்போ என்ன பிரச்சனையா? பௌர்ணமிக்கு வந்து சேர்ப்பா அசத்துவோம் போ. அடுத்து கல்யாண விஷயமாக கேட்டு வந்தது யார்? தன் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? நீதிமன்றத்து வழக்கை பற்றி கேட்டு வந்தது யார்? சென்னை நீதிமன்றத்து வழக்கு. சென்னையா? கீழே உட்காருங்க சார். நான் மெட்ராஸை கூப்பிட்டுருக்கோன்னு ராம்நாட்டில் வந்து மொட்டை மண்டிக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரிலாம் தெரியுது. அடுத்து தொழில் நஷ்டம் கடன். யார்ப்பா? என்ன நான் தொழில் பார்க்குறேன்? ஏசி கம்பெனியில் கான்ட்ராக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறேன். செஞ்சு எத்தனை காசு வர மாட்டேங்குது. கால் வந்துட்டு இவனுக்கு தொழில் கொடுக்கலாம். ஓவராக பேசுதான், நச்சு தாங்க முடியலை. வேற ஆளை பார்த்துக்கிடுவோம் ஐயா. அதனால் இவன் கொஞ்சம் திருந்தட்டும் அப்படின்னு சொல்லி பழைய ஆர்டர்லாம் உனக்கு வரமாட்டுக்கு. நிறைய கஸ்டமர்கள் உன்னை டிமிக்கி அடிச்சுட்டு போயிட்டான். உண்மையாக நம்ம சொல்லுது பொய்யா? கால் வந்துட்டு வா. இந்தா உன் பணத்தெல்லாம் வர வைக்கேன், தொழிலை நல்லா ஆக்கி தாரேன். உன் குணத்துக்கு வீட்டுக்குள்ளே அமைதி